இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான நெல்லிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றத விட பழைய சாதம், கஞ்சி சாதம், நல்லா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் உளுந்து, 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துப்போம். கூடவே 3 பெரிய நெல்லிக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் நான் தேங்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். துருவன தேங்காவாக இருந்தால் 1 கப் சேர்த்துங்க. இதை அப்படியே நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே ஒரு ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிப்போம். அவ்வளோதாங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே வேறு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நெல்லிக்காய் சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மிலா விங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.